ஒவ்வொரு வணிகமும் தொடங்குவது அந்த ஒரு கணத்தில்தான். அந்த ஒரு சவால், அந்த ஒரு தீர்மானம், அந்த ஒரு கதை. எந்த ஒரு சாம்ராஜ்யத்திற்கு பின்னும் எந்த குறிப்பாலும் அளவிட முடியாத ஒரு பயணம் உண்டு. வாட்ஸ் யுவர் ஸ்டோரி என்பதற்கு வரவேற்கின்றோம். என்டிபி வெல்த் பிரத்யேக உரையாடல் தொடர். இலங்கையின் முன்னணி வணிக ஆளுமைகள், தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் தொலைநோக்கு கருத்தாளர்கள் தங்கள் வெற்றிக்கு பின்னால் உள்ள உண்மையான கதைகளை பகிர்ந்து கொள்ளும் புதிய தளம். வெற்றிகள், தோல்விகள், கற்றுத்தரும் பாடங்கள். ஏனெனில் செல்வம் வெறுமனே உருவாக்கப்படும் ஒன்றல்ல, இது நோக்கத்துடன் கட்டியெழுப்பப்படும் ஒன்று. இது வாட்ஸ் யுவர் ஸ்டோரி என்டிபி வெல்த்தின் ஒரு முயற்சி. என்டிபி வெல்த், உங்கள் செல்வத்திற்கான நம்பிக்கைக்குரிய பங்காளர். ஆரம்பத்தில் 96ஆம் ஆண்டு கைத்தொழில் மூலமாக என்னுடைய தொழிலை நான் ஆரம்பித்தேன். அதன் பிற்பாடு சிங்கப்பூரிலே எனது நண்பர் மூலமாக அங்கே தொழில் செய்வதற்காக என்னை அழைத்தார்கள். அங்கே சென்று நான் 3 மாதம் வரை ஒரு நகைக்கடையிலே ஒரு பணியாளராக வேலை செய்தேன். ஆனால் எனக்கு கையிலே தொழில் இருக்கின்ற காரணத்தால் எனக்கு பணியாளராக வேலை செய்வது எனக்கு அவ்வளவு திருப்தியின்மையாக இருந்தது. அந்த அடிப்படையில் நான் வந்து 3 மாதம் முடிய அந்த விசா முடிகிற கட்டம் வந்துட்டு, அப்போ நான் இலங்கைக்கு போகிறேன்னா திருப்பி நான் கொழும்புக்கு வந்துட்டேன். இலங்கைக்கு வந்து அங்கேருந்து வரையக்கு எனக்கு ஒரு 50 வெள்ளி தான் என்னுடைய மூலதனமாக என்னிடம் இருந்தது. அப்பொழுது கொழும்பில் வந்திருந்து என்னுடைய தொழிலை நான் 4 வருடங்கள் செய்து அதிலே ஒரு முயற்சியின் அடிப்படையிலே அதிலே ஒரு வளர்ச்சி அடைந்து 2001ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்துக்கு ஒரு நகை கடை எங்களோட அண்ணாவோட சேர்ந்து போடுவதற்காக அதன் வாயிலாக பிளான் பண்ணி போட்டு நான் 2001ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் வந்து நகைக்கடை ஒன்றை உருவாக்கினோம். 2009 வரையும் அந்த நகைக்கடை மூலமாக பல முயற்சிகள் செய்தோம். ஒவ்வொரு காணிகளை வேட்டி பிரித்து விற்றோம். ரியல் எஸ்டேட் அந்த அடிப்படையில் பல வியாபாரங்களை நான் எடுத்து முயற்சி பண்ணி செய்து கொண்டு இருந்தேன். 2010ஆம் ஆண்டு காணிகளை கொள்வனவு செய்து இந்த காணியும் 2010ஆம் ஆண்டு கொள்வனவு செய்ய மண்டபம் என நாங்கள் சிந்தித்து மண்டபத்தை உருவாக்கும்னு சிந்தித்து முதலிலே கட்டப்பட்டது கடைகளை, இந்த கீழ் 1வது மாடி வந்து கீழே வந்து கடைகளாகத்தான் கட்டப்பட்டது. பின்பு தான் நாங்கள் யோசித்தோம் இது மண்டபமாக்குவோம். அப்பொழுது ஆரம்பத்திலே நாங்கள் தனியார் மண்டபம் என ஏசியோட குளிரூட்டப்பட்ட வசதியோடு உருவாக்கப்பட்டது எங்களுடைய ராஜேஸ்வரி மண்டபம். ஆரம்பத்தில் அதிலிருந்து தொடங்கினது 2012ஆம் ஆண்டு மண்டபத்தை தொடர்ந்து அதன் வளர்ச்சியாக பல பரிமாணங்களை பெற்று 2015-16ஆம் ஆண்டு தெளிப்பல ராஜேஸ்வரி மண்டபத்தை உருவாக்கினோம். ஹெரிட்டேஜ் பங்களூவை உருவாக்கினோம். அந்த பரிமாணம் பல வடிவங்களிலே பிரமித்து இன்றைய அளவுக்கு பெரிய ஒரு தொழில் ஸ்தாபனமாக வளர்ந்து நிற்கின்றோம். உண்மையிலேயே நாங்கள் இலங்கை என்றது வளர்ந்து வருகின்ற நாடு. பாரிய சவால்களை முகங்கொடுத்து தான் எங்களுடைய தொழில்களிலே நாங்கள் பல மாற்றங்களையும் முயற்சிகளையும் செய்ய வேண்டிய கட்டாயப்பாடு இருக்கின்றது. அந்த வகையிலே ஒரு தொழிலை நாங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் செய்ய வேண்டும். அதற்காக எங்களால் இயன்ற முயற்சிகளை செய்ய வேண்டும். அந்த வழியிலே எங்களுக்கு பாரிய பிரச்சனையாக இருப்பது மனித வலு என்று சொன்னால் தொழிலாளர்கள் பற்றாக்குறை. உண்மையாக சொல்லப்போனால் பற்றுள்ளவர்கள் மிகவும் அரிதாகத்தான் இருக்கின்றார்கள் இன்றைய காலகட்டத்திலே. அது எங்களுக்கு ஒரு பாரிய பிரச்சனையாக, முதலாளித்துவத்துக்கு இருக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனையாக நாங்கள் பார்க்கின்றோம். தொழில் முனைவோர்களிடம் நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுக்கு தொழிலாளர் பற்றாக்குறை உண்டு. மற்றது மூலதனத்தை கூட நாங்கள் வங்கிகளிடமிருந்து பெற்றுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை வளர்த்து கொண்டு வருகின்றோம். அப்போ எங்களுக்கு மற்றது எதிர்பாராமல் இலங்கையில் நடக்கின்ற பொருளாதார பிரச்சனைகள் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு ஏதோ ஒரு பிரச்சனைகள் நாங்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இப்போ கூட நாங்கள் வெளிநாடுகள், அதாவது வெளிநாட்டில் இருக்கின்ற மக்கள் எங்களோட வியாபாரம் வந்து அவர்களை நம்பி சார்ந்து ஒரு ஆடம்பரத்தை நோக்கி போகின்ற வியாபாரம். அப்போ அவர்கள் வந்தால் தான் எங்களுடைய தொழில் வந்து பாரிய வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு போகும். ஆனால் இப்பொழுது ஈராக் பிரச்சனை, ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் பிரச்சனை கூட எங்களுக்கு ஒரு பாரிய பின்னடைவை கொடுக்கிறது. இப்படி ஒரு 5 வருடங்களுக்கு ஒரு இழப்புகள் எங்களோட இலங்கையில் நாங்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டிருந்து
அதையும் தாண்டி தான் எங்களுடைய முயற்சியும் வெற்றியும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு நாங்கள் தீர்வாக போனால் நாங்கள் உண்மையிலேயே தேவையில்லாத செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுகின்றோம். நல்ல தொழிலாளர் பயிற்றுவித்து வருகின்ற மக்களுக்கு சிறப்பான ஒரு செயற்பாடை செய்து கொடுக்கின்றோம். அப்போ அவ்வாறு செய்வதன் மூலமாக எங்களுடைய தொழிலை நாங்கள் வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்கின்றோம். ராஜேஸ்வரி குருப்ப கம்பெனியானது பல கிளைகளை கொண்ட நிறுவனமாக திகழ்கிறது. அந்த வகையிலேயே பல கிளைகளிலும் பல பேர் வேலை செய்து வருகிறார்கள். அவர்கள் வேலைவாய்ப்புகள் மூலமாக இலங்கைக்கு பாரிய பொருளாதாரத்தை வளர்க்கின்றது எங்களுடைய நிறுவனமானது. தெளிவான இலக்கை நிர்ணயிங்கள். சிறிய அளவில் தொடங்கி படிப்படியாக முன்னேற முயற்சி பண்ணுங்கள். தோல்வியை கண்டு துவண்டு விடாதீர்கள். பாரதியார் சொல்லுகின்ற மாதிரி பிறந்து விட்டோம் என்று ஒரு நாள் இறக்கத்தானே வேணும் என்றதற்காக நாங்கள் வாழ்ந்த காலத்தை அடையாளப்படுத்துவதற்காக முயற்சி பண்ணுங்கள். தேடிச் சென்று நிதம் சோறு என்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர்வாட பல செயல் செய்து நிறை கூடி கிடப்பதோ எய்தி கொடுங்கூற்றுக்கரை என பின்மாயும் வேடிக்கை மனிதரைப் போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்றான் பாரதி. நாங்கள் பிறந்து விட்டோம், ஆனால் ஏதோ ஒன்றை சாதித்து அடையாளப்படுத்தி விட்டு இந்த பூமியை விட்டு செல்ல வேண்டும். அதற்காக ஒவ்வொரு மனிதனும் முயற்சி பண்ணுங்கள். உங்களிடமே வெற்றி உண்டு, நீங்கள் இன்னொருதனை எதிர்பார்க்காதீர்கள் என்ற பதிவை இந்த இடத்திலே பதிவிட்டு முயற்சி பண்ணுங்கள், வெற்றி உண்டு என்ற கருத்தையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.